பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே அவன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் அதிகாரம் 20வது அதிகாரத்தில் 21வது வசனம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம், முடிவிலே ஆசீர்வாதம். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? அவன் நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியமும் ஈஸியா கிடைச்சிச்சுன்னு ஆசீர்வாதமாக அமையாது என்று சொல்லி நமக்கு உணர்த்துகிறது. இது உண்மைதானா? ஈஸியா கிடைச்சது நம்ம வாழ்க்கையில நிலைத்து இருக்காதா என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். வீடு வாங்குறது எவ்வளவு கஷ்டப்படுறேன்ப்பா, என்னால இவ்வளவு கஷ்டத்தை சமாளிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி என் நண்பன் நான் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அவன் சொன்னா, ஒரு சொத்து வாங்குறது நீ லேசுப்பட்ட காரியம் நினைச்சியா? நீ லேசா உனக்கு அது கிடைச்சிருச்சுன்னா உனக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது அப்படி என்று சொன்னான். இப்பொழுது நான் அதை யோசித்து பார்க்கிறேன். ஆண்டவரும் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக நம்மை அவர் தயார்படுத்துகிறார். ஆமென். அந்த தயார்படுத்துதலை நிறைய பேர் என்ன செய்வது கிடையாது, புரிந்து கொள்வதே கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இல்லைங்க, அவர் உங்களை தயார்படுத்துகிறது அவனாய் இருக்கிறார். ஆமென். உங்களை தயார்படுத்தி தான் அதை கொடுக்க முடியும். சும்மா கொடுத்துட்டா உங்களுக்கு அது வேல்யூ தெரியாது. பாத்தீங்களா? ஒவ்வொரு காரியங்களிலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற பொழுது அதை பொறுமையாக நேர்த்தியாக செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. எளிமையா சிரிச்சுக்கோங்களேன், அதனுடைய வேல்யூ உங்களுக்கும் தெரியாது. கஷ்டத்தின் மத்தியில அதை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற வேளையில அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். உண்மைதானாங்க? சிந்தித்து பார்த்து செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். சில பேர் சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். பாருங்க, எனக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்காதுங்க. எப்ப பாருங்க எதுனாலும் எனக்கு கஷ்டப்பட்டுதான் கிடைக்கும். அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஈஸியா கிடைப்பது எதுவும் நம்மை அது நிறைவான வாழ்வுக்குள்ளாக, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லாது. நீங்க கடினப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க சொல்லுகின்ற வேளையில அது உங்களுக்கு நிறைவாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இடுக்கமான வாசல் வழியே கஷ்டப்படணும். ஈஸியா கிடைக்கின்ற எதுவும் நமக்கு அது நிறைவான ஆசீர்வாதத்தை தராது என்று புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஆழமான சத்தியத்தை நம்முடைய இருதயத்திலே நிலைத்திருக்க வைத்து நிறைவான வாழ்வு பெற நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். God bless you.